ஹாய். அடுத்த வீடியோ என்னன்னு சொன்னால், இதான் சுபாஷ் பாலேகர் என்ற ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் ஒரு விவசாயத்தில் ஒரு பெரிய ஒரு லேயர் திட்டத்தை கொண்டு வந்தவர். 3 லேயர் 5 லேயர் என்ற திட்டங்களை கொண்டு வந்தவர். இது எப்படி உருவாயிருக்குன்னு சொன்னால், ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்கணும். காட்டில் இருந்த வாக்கைகளில் பெரிய மரங்கள் இருந்திருக்குது. அது எவ்வளோ நிலப்பரப்பை பிடிச்சிருக்கு. இப்படி 2 பெரிய மரங்களுக்கு இடையில் ஒரு சின்ன மரம் நின்று இருக்குது. அந்த சின்ன மரத்தில் கொடியல் அப்படி இருந்திருக்கு. ஸோ இந்த கொடியல் இப்படி இருக்குது. கீழே சின்ன சின்ன விலங்குகள் பறவைகள் இருந்திருக்கு. இதை அப்படியே பார்த்துட்டு தங்கட காணியல்ல நிலங்களில் தென்னை மரத்தை நட்டிருக்கணும். தென்னை மரம் தன்னை நிலப்பரப்பை 16 அடிக்கு பிடிச்சி வச்சிருக்கும். ஸோ ஒரு தென்னை மரம் 16 அடி என்றால் அடுத்த தென்னை மரம் 16, கிட்டத்தட்ட 30 அடிக்கு ஒரு தென்னை நாங்கள் நடணும். இந்த 30 அடிக்கு ஒரு தென்னை நடைகளில் அதுக்கு இடையில் பனைமரம் கமுக மரம் நட்டிருக்கணும். இப்படி தென்னை மரங்கள் நட்டு கொண்டு போயிருக்கல 4 தென்னை மரங்கள்ன்ற நடு மையம் வருமல்லோ, அதில் மாமரம், பலாமரம், கொய்யா, விளாத்தி, நெல்லி, பிரயோசனமான மரங்களை இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நட்டிருக்கணும். இது தாண்டி கமுக மரத்தில் வெத்தலை கொடி, மிளகு கொடி, இப்படியான கொடிகள் சம்மந்தப்பட்டு நட்டு வச்சிருக்கணும். இந்தியாவில் இவருக்கு அவார்டெல்லாம் கிடைச்சிருக்கு. நீங்கள் யூடியூப்பை தட்டினா அந்த அவார்டை பற்றிலாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது தாண்டி ஒவ்வொரு மரத்துக்கும் தேவையான கனிய உப்புக்களை அந்த மரங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளும். அதிகளவான வெயில் நிலத்தில் படாத காரணத்தினால நிலமும் எந்த நிலமும் ரையாக இருக்காது, பெட்டாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் கோழியோ சின்ன சின்ன விலங்குகளை வளர்த்து கொள்ளலாம். பல நன்மைகள் இருக்குது. இது தாண்டி 1 ஏக்கர் 2 ஏக்கரில் விவசாயிகளும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எத்தனை மரங்கள் நடலாம் என்று நீங்கள் கணக்கு பார்த்து நடலாம். வேலிகளில் கூட வேப்ப மரம், தேக்க மரம் போன்ற பிரயோசனமான மரங்களை நடலாம். ஸோ எப்பையும் நாங்கள் கிரியேட்டிவாக யோசிக்கணும், அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாய்.